ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்மன். இன்னைக்கு நாம எலஜிகட் சீரீஸ்ல சீசன் 2 தான் பார்க்க போறோம். சீசன் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி என்னென்ன புரியும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஹாரர், மிஸ்ட்ரி, த்ரில்லர் சீரீஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த சீரீஸ் பிடிக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். வீடியோ தவறாம பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டுங்க. ஏதாவது குறைகள் எதுனா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டிஸ்லைக் மட்டும் பண்றாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். சீசன் 1 எண்டிங்ல நம்ம நட்டாலியை யாரோ கடத்திட்டு போனாங்க. ஒரு கேங் கடத்திட்டு போச்சு. அவங்களோட கழுத்துல இந்த வித்தியாசமான சிம்பிள் இருக்க இந்த டாலரை போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த வித்தியாசமான சிம்பிளுக்கும் என்னவோ ஒரு கனெக்ட் இருக்கு. அண்ட் பேங்க் மேனேஜர் டிராவிஸோட கொலைக்கும் லாட்டிக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி பேசியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஷானா ஆடாம கொண்டுட்டா. அண்ட் நம்ம டைஸாவோட பிஹேவியர் வர வர மாறிட்டு வருது. இப்படி பிரசன்ட்ல நிறைய மிஸ்டியோட முடிச்சாங்க. அண்ட் பாஸ்ட்ல நம்ம ஜாக்கி இறந்துட்டா. அவளோட இதயத்தை தான் கட் பண்ணி அந்த மரத்துல வச்சு அடங்கலான்னு நமக்கு கிளாரிட்டியா தெரியல. இப்படி சீசன் 1ல நிறைய முடிச்சுக்களை போட்டுட்டு அப்படியே முடிச்சு விட்டுட்டாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே சீசன் 1ல அவுத்து விடுறாங்களான்னு வாங்க பார்ப்போம். சீசன் 2 எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீன்ல ஓப்பனிங்ல காட்டுறாங்க. பாஸ்ட்ல பனிபொழி ஆரம்பிச்சு 1-2 மாசம் ஆன மாதிரி இருக்கு. விடியகால நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. லாட்டி மட்டும் எழுந்து ஜன்னலை பார்த்தபடியே அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. டிராவிஸும் நட்டாலியும் வேட்டைக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பனிக்காலத்துல மிருகங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது. அண்ட் ஜாவிக்கு என்னாச்சு, அவன் என்ன ஆனா அப்படின்ட்டு யாருக்கும் தெரியல. இன்னும் அவன் கிடைக்கல. அவனையும் தான் தேடிட்டு இருக்காங்க. ஜாக்கெட்டுக்குள்ள குளிர் தெரியாம இருக்க நோட்டு புக்குன்னு எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஜாக்கெட்டை போட்டுக்கிறாங்க. சரி கிளம்பலாம்ட்டு கிளம்ப லாட்டி இவங்களுக்கு உள்ளங்கையில சாம்பல் மாதிரி எதையோ ஒன்று தடவி கடவுள்கிட்ட ப்ரே பண்றா. அப்புறம் எதையோ ஒன்று எரிய வச்சு அந்த புகையை மேல காட்டுறா. அப்புறமா அவளோட ஒரு துளி ரத்தத்தை தண்ணியில விட்டு இதை குடிங்கன்னு சொல்றா. இதெல்லாம் பார்க்கும்போது டிராவிஸ்க்கு கடுப்பாகுது. நட்டாலிக்கு இவ எதையோ நம்பி ஏதோ பண்றா. இவரோட நம்பிக்கையை நம்ம ஏன் வீணாக்கணும் அப்படின்ட்டு சைலண்டா இருக்கா. நீங்க உயிரோட திரும்பி வரணும்னா இதை குடிங்கன்னு சொல்லிட்டு லாட்டை கொடுக்குறா. அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் லாட்டி ஜன்னல்ல படிஞ்சிருக்க அந்த பனில அதுக்கு மேல அந்த வித்தியாசமான சிம்பிளை வரைறா. இவ இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. இந்த சிம்பிளுக்கு பின்னாடி இருக்க அந்த மர்மம் என்னன்னு போக போக தெரியும். அப்படியே கட் பண்ணி 1998ல காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அவங்கள பார்த்து 19 மாசம் காட்டுக்குள்ள என்ன பண்ணீங்க, எப்படி சர்வை பண்ணீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா நம்ம கேர்ள்ஸ் யாருமே வாயை திறக்கல. முகத்தை மறைச்சிக்கிட்டு வேகமா வந்து போறாங்க. எத்தனை பேர் தப்பிச்சாங்க, யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு தெளிவா காட்டல. நமக்கு லாட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. லாட்டிக்கு அவங்க கேட்கிற கேள்வி மண்டைக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே ஃபிளைட் கிட்ட போனவ அங்கேயே அப்படியே நிக்கிறா. இந்த சீனா அப்படியே இங்கேயே நிறுத்திட்டு கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. லாட்டி தப்பிச்சு வெளியே வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசலையா. தூங்க கூட மாற்றாலாம். அப்படியே சில மாதிரி அப்படியே இருக்காருன்னு அவளோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால டாக்டர் அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அவளுக்கு இவள லாரா தண்ணிக்குள்ள முக்கும் போது இவ என்ன பார்த்தாலோ இவளுக்கு என்ன தெரிஞ்சதோ அது எல்லாமே கிளிம்ஸ் மாதிரி கண் முன்னாடி வருது. அப்படியே கட் பண்ணா இப்ப லாட்டி அப்சர்வேஷன் ரூம்ல இருக்கா. அப்ப பக்கத்து பெட்ல இருக்க அந்த பொண்ணு அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. உடனே மண்டையில அடிச்சுக்கிட்டு என்ன விடுன்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே அதை பார்த்த லாட்டி கிட்ட போயிட்டு அவளோட இதயத்து மேல கைய வச்சு நல்லா மூச்சை எடுத்து விடுன்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணும் பண்ண நார்மல் ஆகிடுறா. அந்த பொண்ணுக்கு நம்ம லாட்டியை பார்க்கும்போது கடவுள் மாதிரி அவ கண்ணுக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஒரு லேடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம லாட்டி தான். சீசன் 1ல சுத்தமா காமிக்கவே இல்லை, இப்பதான் காட்டுறாங்க. இப்ப லாட்டி ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்காங்க. வெல்னஸ் சென்டர்னு ஒன்னு ரன் பண்ணிட்டு இருக்கா. வலி, துன்பம், வேதனை அப்படின்ட்டு வாழ்க்கை மேல வெறுப்போட இருக்கவங்கள இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து அதுல இருந்து மீண்டு வர ஹெல்ப் பண்றா. சோ இப்ப அது சம்பந்தமா தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த சீனுக்கு திரும்பவும் வராங்க. உடனே லாட்டி ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து ஒரு கத்துறா. அப்படியே கட் பண்ணி ஷானாவை காட்டுறாங்க. ஷானா ஒரு பிளாக் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட போலீஸ் ஆடமை பத்தி விசாரிக்கிறாங்க. என்னடா இது கேடி மிஸ்டி ஹெல்ப் பண்ணியும் மாட்டிக்கிட்டாங்களேன்னு அப்படின்ட்டு பார்த்தா பாபநாசம் படத்துல வர மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி பதில் சொல்லணும்னு ரிஹர்சல் பாக்குறாங்க. மிஸ்டி தான் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே டைசா பக்கம் வந்தா டைசா ஒரு நாய் வாங்க வந்திருக்கா. இவளோட நாயை இவ தான் கொண்டாலான்னு நமக்கு தெரியல. இப்ப எங்க ஸ்டீவ்னு ஒரு குட்டி நாயை வாங்கிட்டு போறா. எங்க ஷானா ரிஹர்சல் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் மிஸ்டி நட்டாலிக்கு கால் பண்ணி பாக்குறா. கால் போகல.
உடனே அதனால டென்ஷன் ஆகிடுறா. அப்படியே சிட்டிசன் டிடெக்டிவ் வெப்சைட்ல ஆடம் கேஸ் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்ட்டு பாக்குறா. அதுல ஒருத்தன் ஆடம்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆடமை கொன்னது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். அதை படிச்சு பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக் ஆயிடுது. எங்க ஷானா வீட்டுக்கு வரா, பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்டு இருக்கா. அம்மா வரதை பார்த்தோன்னே பொண்ணு கண்டுக்கவே இல்லை. ஆடமோட மிஸ்ஸிங் கேஸை டிவியில பார்த்ததுல இருந்து அம்மா கிட்ட பேசுறது இல்ல. அந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கும் அம்மாக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அவ சந்தேகப்படுறா. உடனே கேலி பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசுறா. அதை கேட்டு கடுப்பான ஷானா, உனக்கு என்னாச்சுடி, ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படின்ட்டு கேட்கிறா. அதுக்கு கேலி, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமாமா அப்படின்ட்டு கேட்கிறா கோவமா. இங்க பாருங்கம்மா, ஆடம் மிஸ்ஸிங் கேஸ்க்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே கேஷுவலா இருக்காதீங்க என்ன அப்படின்ட்டு கோவமா கேட்கிறா. அதுக்கு ஷானா, இங்க பாருடி, அதெல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்ப உங்க அப்பாவுக்கும் அதை பத்தி தெரியும், அதை பத்தி பேசாத, அதை விட்டுரு அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டு காலிக்கு கோவம் வருது. அப்படின்னா அப்பாவே நீங்க பேசி மாக்கிட்டீங்க அப்படிதானே அப்படின்ட்டு கோவமா கேட்டு அங்க இருந்து போறா. அப்படியே பாஸ்ட்ல வந்தா ஜாக்கியும் நம்ம ஷானாவும் கொட்டையில உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. காட்டுல தான் இருக்காங்க, வெளியே நல்லா பனி பெஞ்சிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஜாலியா ஷானாவோட ஆசைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது, ஜாக்கி தான் போன சீசன்ல இறந்துட்டாலே அப்படின்ட்டு பார்த்தா இது ஜாக்கியோட டெட் பாடி. ஷானா ஜாக்கியோட டெட் பாடியை தான் வச்சுக்கிட்டு ஜாக்கியை நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப நமக்கு இந்த சீன்லயே கன்வே பண்றாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உள்ள வந்தா டைசாவும் வெனேசாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டைசா, நைட்டா நான் என்ன கட்டி போடுன்னு சொல்றேன், ஆனா நீ ஏன் அப்படி பண்ண மாட்ற, எனக்கு பயமா இருக்கு, உன்னை ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு வெனேசா அதை பத்தி கண்டுக்கிற மாதிரியே தெரியல, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கான்பிடென்டா பேசுறா. இப்ப வெனேசாடைய முகம் சரியாயிடுச்சு. அப்ப மேரி, நீங்க யாருமே ஷானாவை எதுவுமே கேட்க மாட்டீங்களா, 2 மாசமா ஜாக்கியோட பொண்ணதுகிட்ட பேசிட்டு இருக்கா, பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா, நீங்க யாருமே எதுவும் கேட்க மாட்டீங்களே அப்படின்ட்டு கத்துறா. அதுக்கு லாட்டி, அதை பத்தி நீ பேசாத, கண்டுக்காத அப்படின்ட்டு சொல்றா. இங்க கொட்டையில ஜாக்கியும் ஷானாவும் பேசிட்டு இருக்காங்க. ஜாக்கி ஷானா கிட்ட உனக்கும் ஜெஃபுக்கும் எப்படி லவ் உருவாச்சு அப்படின்ட்டு கேக்குறா. எல்லாமே ஹோம் டெட் பார்ட்டில தான் நடந்தது, அப்ப போலீஸ்காரங்க வந்தாங்கல்ல, அப்ப நீ எங்களை விட்டுட்டு தப்பிச்சு போயிட்ட, ஏன்னா ஜெஃப் தான் காப்பாத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா, அப்பதான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்ட ஜாக்கி, அப்போ நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்க, எனக்கு தெரிஞ்சுதான் நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க அப்படின்ட்டு கோவமா பேசுறா. அதை கேட்டு நீ ஷானா டென்ஷன் ஆகி அடிச்சிடுறா. ஜாக்கி பேசுற மாதிரி தான் இவ இமேஜினேஷன் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பா. இப்ப இவ பணத்தை தான் அடிச்சிருக்கா. இவன் அந்த பொண்ணை தான் அடிச்சோன்னே அது கீழே விழுந்துருது, காது துண்டாயிடுது. உடனே ஷானா பயந்து போய் அந்த காதை எடுத்து திரும்ப ஒட்ட முடியுதா அப்படின்ட்டு பாக்குறா. ரொம்ப பதட்டமா இருக்கா, ஆனா ஒன்னும் பண்ண முடியல. அப்படியே அந்த காதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறா. போட்டுக்கிட்டு உள்ள போறா. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல ஷானா லாக்கரை ஓபன் பண்ணி ஆடமோட திங்ஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா. முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கா போல. அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறா. அதுல ஷானாவோட டிராயிங் ஒண்ணு இருக்கு. அதை அப்படியே பார்த்து ஷாக் ஆகிடுறா. என்னாச்சுன்னு பார்த்தா தலைவன் ஹார்ட் ஸ்டுடியோ ஒண்ணு வச்சிருக்கான் போல. அதனால தான் ஆடம் ஹார்டெஸ்ட்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். இது தெரியாம இவங்க ஹார்டெஸ்ட்னா நடிக்கிறான் போல அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு அவன் மேல சந்தேகப்பட்டு என்னென்னவோ பண்ணிட்டா. உடனே ஷானா புருஷனுக்கு கால் பண்ணி அதை பத்தி சொல்றா. அவன் கதையை கேட்டோன்னே நீ அங்க போயிருக்கியான்னு கேக்குறான். ஷானா, நான் போனதில்ல, ஆனா இருந்தாலும் போய் செக் பண்ணி பார்க்கலாம்ட்டு சொல்றா. ஏன்னா நான் சம்பந்தப்பட்டது ஏதாவது அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, போய் செக் பண்ணி பாப்போம்னு ஜெஃபை கூப்பிடுறா. ஜெஃபும் ஓகே சொல்லிடுறான். அதே நேரங்க சாமி ஸ்கூலை விட்டு ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரான். டைசா அந்த குட்டி நாயை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாயை பார்த்தோன்னே சந்தோஷத்துல கிட்ட ஓடியாரான். அவன் நாய் இறந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். பையனை கூட்டிட்டு போக சிமோனும் அங்க வந்திருக்கா. டைசா கூட பையனை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுறா. மிரண்டு போய் கிட்ட ஓடியாந்து வேகமா பையனை இடைய கூட்டிட்டு போயிடுறா. கோவமா டைசாவை பார்த்து, நீ பேஸ்மெண்ட்ல பண்ணி வச்சிருந்த அந்த காரியத்தை நான் பார்த்துட்டேன், நம்ம நாயை நீ தான் கொன்னு என்னமோ பண்ணிருக்க அப்படின்ட்டு கத்துறா. ஆனா டைசாக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறா. அவ பேசுறத பார்த்தா அவளுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி தான் தெரியுது. சிமன் கோவத்துல, இங்க பாரு டைசா, நீ நைட் ஆனா என்ன பண்றன்னு உனக்கே தெரியல, ஆனா நீ பண்றது எல்லாமே ரொம்ப வியர்டா இருக்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, இந்த பிரச்சனை நீ சால்வ் பண்ணிட்டு வா, அப்படி பண்ணிட்டு வந்தாதான் நானும் என் பையனும் உன் கூட வந்து வாழ்வோம், அப்படி இல்ல நான் இதை வச்சு அரசியல் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருந்தேன்னா எங்களை மறந்துடுன்னு கோவமா பேசிட்டு அங்க இருந்து போறா. அப்படியே கட் பண்ணா பாஸ்ட்ல நட்டாலியும் டிராவிஸும் கேபினை விட்டு ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல பனில ஏதோ ஒரு பாடி இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே டிராவிஸ் ஜாவி தான் அதுன்னு பயத்துல அழுதுகிட்டே கிட்ட ஓடி போறான். ஓடி போய் பாக்குறான். அவன் கண்ணுக்கு ஜாவி மாதிரி தான் தெரியுது, ஆனா அது ஜாவி இல்ல, நரியோட பாடி. உடனே நட்டாலி சமாதானம் பண்றா, இனிமே இங்க இருக்க தேவையில்ல, சீக்கிரம் நம்ம கேபினுக்கு போவேன்ட்டு அவனை
சமாதானம் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறா. அடையாளத்துக்கு செடியில ஒரு துணியை கட்டிட்டு போறா. அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல மிஸ்டி நட்டாலியை தேடிக்கிட்டு ஒருத்தன்ட்ட வந்திருக்கா. இந்த ஆளு ஒரு 10 வீட்டை கட்டி அதை வாடகை விட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். அதுல உள்ளதான் நம்ம நட்டாலி தங்கியிருப்பா. சோ அதனால மிஸ்டி இந்த ஆளுகிட்ட வந்து பேசுறா. நட்டாலி எங்க போனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா தலைவர் இவளுக்கு மேல கிறுக்குத்தனமா பேசுறாரு. அதுக்கு சரி உன் வழிக்கே வந்து நான் பதில வர வைக்கிறேன்னு அங்கேயே டேரா போட்டுடுறா. ஐயா நமக்கு மேல இருக்கானே இவரு பதில சொல்லிடுறாரு. இங்க பாருமா, அந்த பொண்ணு காலி பண்ணிக்கிட்டு போயிட்டா. போகும்போது கரெக்டா பில்லிங் பே பண்ணிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு முக்கியமான விஷயம், பாஸ்ட்ல தான் 2 மாசம் ஆன மாதிரி காட்டுறாங்க, பிரசன்ட்ல அப்படி இல்ல. அதை கேட்ட மிஸ்டி உடனே வெளியே ஓடுறா. அதே நேரங்க ஆடமோட ஸ்டுடியோக்கு 2ம் வருதுங்க. ஓபன் பண்ணி பார்த்தா பைபிள்ல சூப்பரா டிராயிங்ஸும் பெயிண்டிங்ஸ்னு நிறைய பண்ணி வச்சிருக்கான். அதுல ஒரு சைடு ஃபுல்லா ஷானாவோட பெயிண்டிங்ஸாக தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஜெஃப், அடி பாவி, எனக்கு தெரியாம அவனுக்கு போஸ்டா கொடுத்துருக்கியா அப்படின்ட்டு கேட்குறான். ஐயோ இல்லைங்க, இவன் ஆர்ட் ஸ்டுடியோ வச்சிருக்க விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும், என்ன நம்புங்க அப்படின்ட்டு மயக்கிற மாதிரி பேசுறான். பைபிளையும் மயங்கிடுறான். அப்படியே பாஸ்ட்ல வந்தா மிஸ்டி சமைச்சுக்கிட்டு இருக்க திட்டுறாங்க எல்லாரும். என்னடி இப்ப எந்த வருஷத்தை கலக்க போற, உன்னை ஏன் சமைக்க சொன்னது அப்படின்ட்டு திட்டுறாங்க. ஓ தண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு திட்டி அனுப்புறாங்க. மிஸ்டியும் எடுத்துக்கிட்டு ஒரு வாளி எடுத்துக்கிட்டு வெளியே போறா. எங்க பிரசன்ட்ல ஷானா அவரோட பயணிக்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கா. அதுல இல்லைங்க மிஸ்டி நட்டாலி இருந்த வீட்டுக்கு போறா. பூட்டி இருக்கு, ஸ்பேர் கீ வச்சு ஓபன் பண்ணி உள்ள போறா. கட் பண்ண எங்க பாஸ்ட்ல நட்டாலியும் டிராவிஸும் கேபினுக்கு வந்துடுறாங்க. நட்டாலி கோச்சை வந்து பார்த்து எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா மேப் மாதிரி இருக்கு. உடனே கோச்சு அதை ஒரு போர்ட்ல ஒட்டுறாரு. இவங்க அந்த கேபினை சென்டர் பண்டா வச்சுக்கிட்டு சுத்தி 7 மைல்ஸ்க்கு நடந்து போயிட்டு இவங்களே இந்த இடத்தோட மேப்பை ரெடி பண்ணிருக்காங்க. நான் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டேன், ஆனா எங்கேயுமே ஜாவி இல்ல. எனக்கு எப்படி டிராவிஸை சமாதானம் பண்றதுன்னு தெரியல கோச் அப்படின்ட்டு சொல்றா. பிரசன்ட்ல மிஸ்டி நட்டாலி சொல்லாம கொள்ளாம போயிட்டாலன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்ப அழுதுட்டு அந்த டோரை பாக்குறா. டோரோட லாக்க உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த மாதிரி இருக்கு. உடனே அதை பார்த்தோன்னே ஏதோ சம்திங் ராங்னு கிட்ட போய் பாக்குறா. அப்படியே சைட்ல பார்த்தா சிசிடிவி கேமரா ஒண்ணு இருக்கு. அப்படியே கட் பண்ணாங்க. நட்டாலிய காட்டுறாங்க. பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எங்க இருக்கான்னு தெரியல. இவ அசிங்கமா கத்தா. அப்ப கத்திட்டு இருக்க ஒருத்தி உள்ள வரா. நட்டாலிக்கு சாப்பாடு கொண்டு வரா. இவ வேறு ரூட். இவ்வளவு அந்த சிம்பிள் இருக்க அந்த சைனா போட்டிருக்கா. அதை பார்த்தோன்னே நட்டாலி நீங்களா யாருன்னு கேக்குறா. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம சாப்பாட டேபிள்ல வச்சுட்டு ஒரு கை விளக்கம் மட்டும் அவுத்து விட்டுட்டு போறா. அதே நேரங்க டைஸா வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட்டை செக் பண்ணி பாக்குறா. சிமோன் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்ல, இங்க எதுவுமே வித்தியாசமா இல்லையா அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அந்த ரத்த கரைய பாக்குறா. உடனே இதை பார்த்தோனி உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அந்த நாயோட தலைய பாக்குறா. பார்த்தோனி மிரண்டு போயிடுறா. அப்படியே ஃபீல் பண்ணி உக்காந்து அடறா. அப்ப அந்த குட்டி நாய் கிட்ட ஓடியாருது. அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, இது என்னோட தப்பு தான், நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா இனிமே கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி அடறா. சோ இந்த வேலையை டைஸா தான் பாத்துருக்கா போல. இவளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. கட் பண்ண எங்க ஷானா வீட்டுல 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா கேலியோட முகமே சரியில்லை. இன்னும் அவன் மேல கோவத்துலதான் இருக்கா. உடனே நான் வெளியே போறேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறா. கட் பண்ண எங்க பாஸ்ட்ல 2 பேரும் தூக்கம் வராம குழு காஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப டிராவிஸ் தம்பி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான், ரொம்ப கவலைப்படுறான். நட்டாலி என்னென்னத்தையே சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. இங்க பாடுறா, 2 மாசம் ஆகுது அவன் காணாம போய். இந்த படிகாலத்துல இந்த காட்டுல அவன் எப்படி சர்வை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் சர்வை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா இறந்துட்டு இருப்பான் அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டோன்னே இவன் டென்ஷன் ஆகுறான். உடனே அவனுக்கு ஸ்ட்ரோக் வருது. மூச்சை விட முடியாம திணறான். அதை பார்த்து நம்ம சாமியாராமா கையெடுத்து அவன் நெஞ்சு மேல வச்சு என்னமா பிரெஞ்சுல சொல்றா. உடனே இவனுக்கு அந்த பட்டு போன மரம் கடவுள் மாதிரி தெரியுது. சுத்தி மெழுகுவத்தி எல்லாமே அந்த மரத்துக்கிட்ட எழுதி வச்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவன் தகச்சு போக அப்படியே நார்மல் ஆகிடுறான். அப்ப லாட்டி உன் தம்பி சாகல, இவரோட தான் இருக்கான், அதை நான் உணர்றேன் அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டோடனே டென்ஷன் ஆகிறான் நடாலி. உடனே இடையே கூட்டிட்டு போயிட்டு ஏன்டி இப்படி பொய் சொல்ற, தேவையில்லாம அவனுக்கு பொய்யெல்லாம் நம்பிக்கை கொடுக்காத அப்படின்ட்டு திட்டுறா. ஆனா லாட்டி நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன், அவனோட தம்பி இன்னும் இவரோட தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே கட் பண்ண இப்ப பிரசன்ட்ல ரூடு நட்டாலிக்கு திரும்ப ஹேண்ட்கவர் போட வரா. அப்ப நட்டாலி உடனே சாமர்த்தியமா அந்த 4 டீஸ்பூனால அவ கையிலேயே குத்திடுறா. தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்பூனை எடுத்துக்கிட்டு வெளியே வேகமா ஓடுறா. அந்த ஸ்பூனை வச்சுக்கிட்டு வெளியே ரிலீஸ் பண்ணிட்டா போல. கையில ஸ்பூனை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடியாரா. சுத்தி முத்தி பார்த்தா காடு மாதிரி இருக்கு. சரி தப்பிச்சா போதும்ட்டு இவ ஓட இவளை பாத்துடுறாங்க. பின்னாடி தொடச்சிக்கிட்டு ஆளுங்க வராங்க. அப்படியே பாட்டுல வந்தா டைசாவும் வெனேசாவும் தூங்கிட்டு இருக்க. உடனே டைசா ஒரு மாதிரி பண்றா தூக்கத்துல. அவளை அறியாமலேயே உடனே வெனேசாவை கிஸ் பண்றா. கிஸ் பண்ணிக்கிட்டு உடனே அந்த உதட்ட கடிக்க பாக்குறா. வெனேசா மிரண்டு போய் எழுந்துடுறா. அந்த சத்தம் கேட்டுனே டைசா நார்மல் ஆகிடுறா. அழுதுகிட்டே நார்மல் ஆயிட்டு சாரி கேக்குறா. இதுக்குதான் நான் என்ன கட்டி போட சொன்னேன், ஆனா நீ அதை பண்ண மாட்டா அப்படின்ட்டு அழகா. அப்படிலாம் பேசாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வினேசா சொல்றா. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வினேசா
ரத்தத்தால டைஸாவோட கையில ஐ லவ் யூன்னு எழுதுறா. திரும்ப பிரசன்ட்ல வந்தா நட்டாலி எந்த பக்கம் எக்ஸிட்னு தெரியாம கண்ணாமூலான்னு ஓடிட்டு இருக்கா டென்ஷன்ல. அப்ப அவளுக்கு மோளம் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடா இது அப்படின்ட்டு நின்னு ஒரு ஓரமா பாக்குறா. ஒரு குரூப் முகத்துல மிருகங்களோட மாஸ்க போட்டுக்கிட்டு வராங்க. அதுல சில பேரு ஒயிட் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ பூஜை மாதிரி பண்றாங்க. ஒரு கிழவனை கூட்டிட்டு வந்து அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒரு குழியில படுக்க வைக்கிறாங்க. அந்த குழியில அவனை படுக்க வச்சு மண்ணாளி போடுறாங்க. இவதை பார்த்து கடுப்பாக உடனே லாட்டி வரா. இவங்களுக்கு தலை வீரம லாட்டி தான். நட்டாலி லாட்டிய பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. உடனே கோவமா ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு அடிக்க போறா. ஒருத்தன் தடுக்க வரான். உடனே லாட்டி அவ என் ஃப்ரெண்டு தான் விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்ல அவனை விட்டுடுறான். பின்னாடி அந்த ஆளு குழியில இருந்து வெளியே வந்துடுறான். அப்ப நட்டாலி இங்க பாரு, உன்னை கொல்லாம உயிரோட விட எனக்கு ஒரு காரணத்தை சொல்லு பாக்கும் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு லாட்டி டிராவிஸ் பதில் சொல்றா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு போக போக பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.